அடை தோசை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக மொறுமொறுன்னு சுட்டு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அதில் 1/4 கிலோ புழுங்கலரிசி, 100 கிராம் பச்சரிசி, 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்து, அதோட 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு சேர்த்து, 100 கிராம் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4 வரமிளகா சேர்த்து நல்லா ஒரு வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நம்ம நல்லா வதக்கணும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதை அப்படியே அந்த மாவில் எடுத்து கொட்டிக்கலாம். அதோடு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சுட சுட மொறுமொறுன்னு தோசை சுட்டால் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.